ஹியோ காய்ஸ், நான் உங்கள் சென்பாய். இது உங்கள் அனிடா ப்ராட்காஸ்ட். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் ஒரு புது விதமான அனிமே தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இது அப்கமிங்கில் போயிட்டுருக்கிற ஒரு அனிமே சீரீஸ்ன்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே சீரீஸ் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, கேம் சம்மந்தப்பட்ட ஒரு அனிமே சீரீஸ். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க, லயர் கேம் தான். அப்கமிங்கில் இப்போது தமிழ் டப்பிங்கில் போய்கிட்டு இருக்குது. நம்ம கிரன்ச்சி ரோலில் ஆல்ரெடி வீக்லி பர் எபிசோட் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. மறக்காமல் அவங்கள போய் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இப்போ ஆன்கோயிங் சீரீஸில் அந்த அனிமேவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரீசெண்டாக இந்த வாரத்தோட எபிசோடு மட்டும் தான் நான் பார்க்கல. பட் போன வார எபிசோடு வரைக்கும் நான் பார்த்துட்டேன். நான் இப்போ கதையை சொல்ல போகிறதில்ல. இந்த அனிமே எப்படி இருக்குது, ஓவரால் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது, அதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைனே பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்ரைட் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா லயர் கேமோட கிரியேட்டர் யாருன்னு பார்த்துருவோம். ஸோ மாங்கா கிரியேட்டர் ஷினபு டாக்கா. இவர் தான் இந்த மாங்காவை கிரியேட் பண்ணார். ஸோ ஸ்டார்ட் பண்ண தொடங்கினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2005லேருந்து 2015 இதை ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இதை அவர் எப்போ ஆரம்பிச்சிருந்தாலும் பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ சுனிஷி, இவங்க தான் இந்த மாங்கா பப்ளிஷ் பண்ணவங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப்பனீஸ் அந்த கல்ச்சர்ஸில் இந்த மாதிரி மாங்கா கிரியேட் பண்ணுறவங்க ஒருத்தவங்களாம் இருக்கும், அதை பப்ளிஷ் பண்ணுறவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஓகே ப்ரோ, அதெல்லாம் சரி. எனக்கு ஒரு கேள்வி. நீ சொல்கிற பப்ளிஷ் பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க, அப்போ அனிமேஷன் யார் கிரியேட் பண்ணா? ஸோ மேடவ் ஸ்டுடியோ அவங்க தான் இந்த லயர் கேமை கிரியேஷன் பண்ணாங்க. இவங்க ஒன் பஞ்ச் மேனோட ஃபஸ்ட்டு சீசன் இந்த மாதிரி அனிமேஷன்லாம் கிரியேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சொல்கிறது, இந்த அனிமேஷன் பார்த்தீங்கன்னா குட்னே சொல்லுவேன். ஏன்னா சூப்பராகவே இருக்குது. ஐ திங்க் ஸோ. எனக்கு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் பிடிச்சவங்களாம் மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேடோ ஸ்டுடியோவில் யார் ப்ரோ இதை கிரியேட் பண்ணாங்க? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா அசாமி கவானோ. இவர் தான் இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ ஒரு டீமை வச்சு இந்த மேடோ ஸ்டுடியோவை வச்சு இவர் இந்த அனிமேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சொல்ல போனால் ஒரு லயர் கேம் ஒரு சூப்பரான அனிமேனே சொல்லலாம். இப்போ இந்த அனிமே எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் தமிழ் டப்பிங்கில் எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க, எந்த பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது, ஆன்கோயிங் சீரீஸ் இது ஓகேங்களா? ஸோ வாங்க நம்ம இப்போது அதை பற்றி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன் மட்டும் பார்த்தலாம். ஸோ ஷார்ட்டாக நான் சொல்லி முடிச்சாரேன், ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஸோ லயர் கேம் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்மளோட ஹீரோயினை ஸ்டார்டிங் காட்டுறாங்க. அப்புறம் நம்மளோட ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா சினிச்சி. ஓகேங்களா? அவன் பாதி எபிசோடுக்கு மேலே தான் வருவான். இந்த ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்சம் நேர்மையானவங்க. ஸோ எந்த பொருள், எந்த விதமான இது அவங்களுக்கு சொந்தமானது இல்லைனாலும் அவங்க அதை போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்குட் கேம் அனிமே வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ காசுக்காக தான் போவான். பட் அதோட இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே காசுக்காக போக மாட்டாங்க. காசே வேணாண்டா, என்னை விட்டால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சினிச்சிங்கிற கேரக்டர் என்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் போகும். ஒரு அப்கமிங் ஆன்கோயிங் சீரீஸாக இருக்குது. இது எப்படி சொல்கிறது, ஐஎம் டிவைஸ் பார்த்தீங்கன்னா 7.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லோயர் கிரேடில் தான் இருக்குது. பட் தமிழ் டப்பிங் வைஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மறக்காமல் கிரன்ச்சி ரோல் பிளாட்ஃபார்மை போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அவங்களோடதில் உட்காந்து பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு மேலும் மேலும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு புது விதமான அனிமேஸ்லாம் எடுத்து அவங்க டப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இதோடு சேர்ந்து இன்னொரு அனிமேவும் நான் சஜஸ்ட் பண்ணுறேன், த டீமன்ஸ் ஆஃப் த ரிலைம் அப்படிங்கிற ஒரு அனிமே. அந்த அனிமேவும் பார்த்தீங்கன்னா இப்போது ஆன்கோயிங் சீரீஸில் தான் போய்கிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த அனிமே பார்த்ததில்ல. ஸோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ஸோ நான் ஸ்டோரி லைன் ஷார்ட்டாக முடிச்சினேன்னு எதுவும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்டோரி லைனை ஸ்பாய்லர் பண்ணோம்னா அது இதாகிடும். ஸோ இப்போ நான் ஃபுல் சீரீஸாக பார்த்துட்டு போகிறேன்னா அது வேறு. இப்போ இது ஆன்கோயிங் சீரீஸ்னால் நான் இப்படி தான் என்னால் சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் கிரன்ச்சி ரோல் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்கள். இப்போது நான் இந்த வீக் எபிசோடு மட்டும்தான் நான் பார்க்கல. போன வாரம் எபிசோடு எல்லாமே நான் பார்த்து முடிச்சிட்டேன். சூப்பராகவே இருக்குது. ஓகேங்களா? மஸ்ட் வாட்ச் அனிமேன்னு சொல்லுவேன் 2026. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேவோட கேரக்டர்ஸ் எல்லாருமே யூனிக்காக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ மேடோ ஸ்டுடியோ சூப்பராகவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த அனிமேஷன் அந்த கேரக்டரோட மூமெண்ட்ஸு எல்லாமே சூப்பராகவே இருக்குது, பக்காவாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேல ஒரு வித்தியாசமான ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் என்
அதோட கான்செப்டே என்னென்னா 100 மில்லியன் எண்ணை வந்துட்டு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு கடனாளி ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வச்சு தான் இந்த அனிமேவே வந்துட்டு மூவ் ஆன் ஆகிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் வந்துட்டு 100 மில்லியன் எண்ணை வந்துட்டு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க லயர் கேம்காரங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வந்துட்டு வாங்க மாட்டாங்க. ஆனால் அது ஒரு டாஸ்க் வச்சு அது வேறு யாராவது வாங்கிட்டு உங்களை வந்துட்டு 100 மில்லியன் எண்ணுக்கு கடனாளியாக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் திங்கான ஒரு அனிமேன்னு சொல்லலாம். உண்மையாலுமே சூப்பராகவே இருக்குது. பட் எப்படி சொல்கிறது, நீங்கள் சைக்காலஜி இந்த மாதிரி த்ரில்லிங் ஆக்ஷன் அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா உண்மையாலுமே இது ஒரு பெஸ்ட் கைண்ட் ஆஃப் அனிமே, சூப்பராகவே இருக்குது. IMDbலையும் 7.3 கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஆன்கோயிங் சீரிஸில் ஒரு நல்ல அனிமே போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஸ்குவிட் கேம் வெப் சீரிஸ் பார்த்துருக்கேன் ப்ரோ, டொமேட்டாச்சி கேம் பார்த்துருக்கேன் ப்ரோ ஜாப்பனீஸில், அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அனிமே பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன். ஓகேங்களா? ஆல்ரைட் மக்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனிமே ஓவராலாக எப்படி ப்ரோ இருக்கும், எல்லாருமே பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லாருமே மஸ்ட் வாட்ச் பண்ணலாம். ஏன்னா 2026 ஒரு கேம் சம்மந்தப்பட்ட அனிமேன்னு வந்தது இதுதான். ஓகேங்களா? ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங் மட்டும் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்த எபிசோட்ஸ் வச்சு தான் நானே வந்துட்டு லைட்டாக உங்களுக்கு கதையை மட்டும் லைட்டாக சொல்லியிருக்கேன். அதுவுமே வந்து ரொம்ப கதையெல்லாம் கிடையாது, நார்மலாக ஜென்ரலாக அந்த கதையை சொல்லுவாங்க, அதை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்களே போய் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பலை. ஓகேங்களா? ஸோ மஸ்ட் வாட்ச் அனிமேனே சொல்லுவேன். தமிழ் டப்பிங்கில் ஒரு சூப்பரான அனிமேவாக இப்போ ஆன்கோயிங் சீரிஸில் போய்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி ரிவ்யூஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம நிறையா இனிமேல் போட ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நமக்குன்ட்டு ஒரு அனிடா ப்ராட்காஸ்ட்டுக்குன்ட்டு ஒரு ஃபேமிலி உருவாவாங்கன்ட்டு நான் கண்டிப்பாக நம்பிக்கையோடு சொல்கிறேன். கண்டிப்பாக உருவாவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான சப்போர்ட்ஸை நீங்கள் கொடுங்க, நாங்கள் ஒரு நியூ சேனல். ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான ரிவ்யூ வீடியோவில் சந்திப்போம்.